ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்டு கிச்சன்லையுமே இந்த மாதிரியான கேரட் துருவி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆனியன் சாப்பரும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த கேரட் துருவுறது, ஆனியன் சாப்பரில் அந்த பிளேடெல்லாம் ஷார்ப்பு கம்மியாகிடுச்சுன்னா அதை ஷார்ப் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கத்திரிக்கோல், அருவாமனை, தேங்காய் துருவி கூட சாணம் பிடிக்காமல் வீட்டிலே குறுமைப்படுத்த நச்சுன்னு 4 டிப்ஸ் அப்படின்னு நான் வீடியோ ஆல்ரெடி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கீழே வந்திருக்க கமெண்டில் கீதா ஜெய் அவங்க கேட்டிருக்காங்க, பீலர் அண்ட் கிரேட்டர் ஷார்ப் பண்ண டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற ஆனியன் சாப்பர் தான் எடுத்திருக்கேன். அதோட இந்த கேரட் துருவுற இந்த சீக்கிரக்கட்டையும் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இந்த கத்தி, அருகாமனை சாணம் பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் சாணம் பிடிக்க முடியாது. ஏன்னா கேரட் துருவுற அந்த ஒவ்வொரு துருவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக இதை நல்லா ஷார்ப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனியன் சாப்பரோட இந்த பிளேடை எப்படி நல்லா ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே கிச்சனில் இருக்கிற பொருள் தான். கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கல்லுப்பு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் சாப்பரோட அந்த பிளேடு எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்த உயரம் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் தூளுப்பு இருந்தால் தூளுப்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்போதும் எப்படி ஆனியன் கட் பண்ணி போட்டு நல்லா சாப் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கல்லுப்பை போட்டுட்டு நல்லா நீங்கள் சாப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் வெஜிடபிள்ஸ், ஆனியன் எது கட் பண்ணி போட்டாலும் நார்மலாக நீங்கள் கட் பண்ணுறதை விடவும் நல்லா ஷார்ப்பாக நல்லா நைஸாக கட் பண்ணி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பரில் கல்லுப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுறத இதை நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா ஷார்ப் பண்ணணும். அப்போ தான் சாப்பரோட பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சாப்பரோட பிளேடு மட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் இதே மாதிரி கல்லுப்பை போட்டு நல்லா சாப் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா பிளேடு நல்லா ஷார்ப்பாயிடும். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த கேரட் துருவியோட இந்த குட்டி குட்டி துருவியை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுற கம்பி ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா கம்பியில் இருக்கிறனால நம்மளோட இந்த கேரட் துருவியோட குட்டி குட்டி அந்த துருவி கூட நல்லா ஷார்ப்பாயிரும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கேரட் துருவி மட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கம்பி ப்ரெஸ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா ஷார்ப்பாயிரும். ஷார்ப்பாகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நம்ம அவசரத்தில் இதை நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் அந்த குட்டி குட்டி இடுக்குகளில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிரும். வாழைக்காய் கட் பண்ணுறதுனால வர்ற கரை எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.